ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. என்ன தான் நம்ம கேஸில் செஞ்சு சாப்பிட்டாலும் விறகடுப்பில் செய்கிற சுவையே தனி தான். நான் இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் கிரேவி விறகடுப்பில் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கிலோ சிக்கன் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு அரை கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லித்தலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது சட்டி வச்சுட்டு சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 3 பட்டை சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துடுறேன். மல்லித்தலையும் பாதியை மட்டும் சேர்த்துக்கிறேன். பாதியை மீதி லாஸ்ட்டில் போடுறதுக்கு மீதி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு இப்போது நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட கழுவி வச்சுருக்க கறியை சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிட்டு ஒரு 100 இஞ்சி, அதை விட கொஞ்சம் கம்மியாக பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா கிளறிட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். கறியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் மிளகு ஜீரகத்தை வறுத்துட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதே அளவு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி சேர்த்து கறியை வேக விட்டு எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா சுருளை கிண்டுறதால கறியில் உள்ள கவுச்சி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுருளை கிண்டி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கறியை வேக வச்சுருங்களாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தீயை மிதமாக வச்சுட்டு மிதமான தீயிலே வேகிற அளவுக்கு தண்ணியும் வற்றி வரணும். ஸோ தீயை மிதமாக வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி விறகடுப்பில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதோட சுவை பிரியாணி, பருப்பு சோறு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இது ரொம்ப மேட்சாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாங்கள் டேஸ்ட்டுக்காகவே விறகடுப்பில் ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் என்னோடய எஃபோர்ட் உங்களை வந்து அடையும். தேங்க்யூ.